நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் டீ கடை கஜடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க. இது வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே ருசியாக இருக்கும். இது வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். பொதுவாக கஜடா மைதா மாவு வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு கோதுமை வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஹெல்த்தியான முறையில் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் ஃபார்ச்சூன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 100% ஆட்டா இருக்குது, 0% மைதா. இந்த மாவில் நம்ம சப்பாத்தியெல்லாம் பண்ணும்போது சாதாரணமாக எஃபர்ட் இல்லாமல் பிசைஞ்சாலே போதும், ரொட்டியில் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நம்ம இன்றைக்கி இந்த மாவு வச்சு வெட்டு கேக் பண்ண போகிறோம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கறதுனால நல்ல முறுமுறுவாக வரும். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 4-5 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ சர்க்கரையை அரைச்சாச்சு. இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டைக்கு பதிலாக 1/2 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து பண்ணும்போது பெர்ஃபெக்டாக வரும். முட்டையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு மாவு கூட கலந்துருங்க. மாவில் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை இது போல் பிசைஞ்சுக்கோங்க. மாவு நம்ம சப்பாத்திக்கு மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது. நம்ம கெட்டியான போண்டா மாவு பக்குவத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்ச்சூன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா நிறைய தண்ணி இழுக்கும், அதனால் தண்ணி அதிகமாகவே சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்க்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப குறைவான சூட்டில் இருக்கக்கூடாது. மீடியமான அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கிளறி விடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். தானாகவே வெடிப்பு விட்டு வரும். நம்ம கத்தி வச்சுலாம் கோடு போடணும் அவசியம் இல்லை, தானாகவே வெடிப்பு விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை மாவு வெட்டு கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம வெட்டு கேக் செஞ்சு எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் வெட்டு கேக்கும் சூப்பராக தயாராகிருச்சு. இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல முறுமுறுவாக இருக்கும். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் கோதுமை மாவு வெட்டு கேக் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.